வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. என்ன சொல்கிறாரு? நல்லா தூங்கியிருந்தார் வள்ளுவர். அவரை போய் ஒருத்தன் எழுப்புனான். வாழ்க்கையில் உயரவே முடியலை, ஏதாச்சும் ஒரு நூல் வழி இருந்தால் சொல்லுங்கள், அல்லது உங்கள் திருக்குறளில் என்ன சொல்கிறீங்கன்னாரு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு படுத்துட்டார். ஐயா ஒன்றும் புரியலையாண்ணா. காலைல 6 மணிக்கு வாடகாம். சரின்னு காலைல 6 மணிக்கு போனான். ஒரு குளத்தங்கரைக்கு இழுத்துட்டு போனார். அங்கே குளத்தில் அல்லிப்பூவெல்லாம் வளர்ந்தது. அந்த அல்லிப்பூவை ஒன்று ஒரு அடி நீட்டி உயர்த்தி நிப்பாட்டுறா அப்படின்னாரு. அது எப்படி நிப்பாட்ட முடியும்? உயர்த்தி போட்டுறானார். போய் எடுத்தா அறுந்துக்கிட்டு வந்துச்சு. என்ன அறுந்துக்கிட்டு வந்துச்சு? சரி நாளைக்கு காலைல வாங்க. அன்றைக்கி ராத்திரியெல்லாம் ஒரே மழை. ஒரு அடி உயர்ந்துருக்கு பூவெல்லாம். மக்கா நாள் காலையில் அழைச்சிட்டு போனார். 2ஆம் நேரத்து ஒரு அடி உயர்த்தி ஒன்றால் வைக்க முடியலை, ராத்திரியெல்லாம் மழை பெஞ்சிது, இப்போ ஒரு அடி வாய்ந்திருக்கு, பூ எப்படா வாய்ந்ததுன்னு கேட்டார். தெரியலையே, தண்ணி உள்ளே ஒரு அடிக்கு மழை பெஞ்சிருக்கு, அதனால தான் வாய்ந்துட்டு. எப்படி தண்ணி உள்ளே வந்தவொடனே மலர் நீட்டம் தானாக வளர்ந்ததோ, அதே போல் என்னைக்கு உன்னுடைய உள்ளம் உன்னுடைய மனது சுத்தமாக மாறுகிறதோ அன்னைக்கு வாழ்க்கையில் உயர்வாய். நீ உயர்வு என்பது செல்வம் காசு போனால் நிறையா சேர்க்கணும், கார் பங்களாவோட வாழணுங்கிறது வாழ்க்கை இல்லை. அவனும் செத்து போகிறான், நீயும் தான் சாவ போகிற. மனம் என்னைக்கு மனமும் உன்னுடைய உள்ளமும் சுத்தம் அடைகிறதோ அன்னைக்கு தான் நீ வாழ்க்கையில் உயர்ந்தவனாக கருதப்படுவாய். இந்த உடம்பும் நிலையானதல்ல, செல்வமும் நிலையானதல்ல, இதை நீ நன்றாக புரிந்து கொள் அப்படின்னாரு. அதை தான் திருக்குறளில் சொன்னார். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. நாம் உயர்வுன்னா கோடீஸ்வரனாக வாழ்கிறது, கார் பங்களாவில் போகிறது தான் உயர்வுன்னு நினைக்கிறான். அவனும் ஒரு நாளைக்கு சாக போகிறான். ஜப்பானில் சுனாமி வந்தது, எவ்வளோ காரு எவ்வளோ செல்வம் அடிச்சுக்கிட்டு போணுச்சு கடலில். அப்போ நிலையானது என்ன? இந்த உடம்பும் நிலையானதல்ல, செல்வமும் நிலையானதல்ல. நம்முடைய மனது தான் அறத்தோடு வாழ வேண்டும், தர்மத்தோடு வாழ வேண்டும். அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு வள்ளுவ பெருமான் அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அப்படின்ட்டு போயிட்டார். அழுக்காருன்னா மற்றவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுதல். நாமும் அவனை மாதிரி வர முடியலையே, இல்லை அவனை விட பெரிய ஆளாக வர முடியலையே அப்படிங்கிற வருத்தம். இதுதான் அழுக்காறு, பொறாமை. அடுத்தவன் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுதல். முதல்ல அவான்னா ஆசைப்படுறது. எதுக்கு எடுத்தாலும் தனக்கு வேணும். நாயில் சும்மா கொடுத்தா கூட எனக்கும் கொடுங்கன்னு போய் நிற்பாங்க இவ்வளோ. அவன்லாம் எதுக்கு இல்லாட்டியும் நீ கூற குடிச்சில் வரது உனக்கே கிடாப்பு நாயில். அது நினைக்க மாட்டேன். எது ஓசியில் கிடைச்சாதான் எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்படுதாவா. வெகுளின்னா எதுக்கு எடுத்தாலும்